வணக்கம் மக்களே. உங்களோட கத்திரிக்காய் தோட்டத்தில் சாரஞ்சு பூச்சிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னா அது வந்து வைரஸ் நோயை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க இந்த பிளான்ட்டை பாருங்கள். இது வந்து முழுக்க மைட்ஸ் அண்டு ஒயிட் ஃப்ளை இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடியது. மைட்ஸ் வந்து ஆரம்ப காலங்களில் லைட்டாக இந்த மாதிரி இலையில் நுனிப்பழுப்பில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ இலை பூரா லைட்டாக மஞ்சள் கடை சுரட்ட மாதிரி வர ஆரம்பிக்கும். லேட்டர் ஸ்டேஜில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒயிட் ஃப்ளை இன்ஃபெக்ஷனை சேர்த்து கொண்டு வந்து விட்டுரும். மைட்ஸை மட்டும் நம்ம சரிவர கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக வெள்ளை கொசுக்கள்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஃப்ளையை நோக்கி வந்து அதை அட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அது ஒயிட் ஃப்ளை ஆட்டோமேட்டிக்காக வந்து த்ரிப்ஸ் மைட்ஸ் இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து ஈஸியாக ஒரு தாவரத்தோட மகசூலோட குவாலிட்டியை குறைச்சி விட்டுரும். வைரஸ் நோயை தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடிகோல் இட்டு போயிடும். அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது. சாரஞ்சு பூச்சிகள் மேலாண்மை அப்படிங்கிறது பர்டிகுலராக வெஜிடபிள் கிராப்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆரம்பத்துலேருந்து மைல்ட் டோஸ் கொடுத்துட்டு வரது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒன்று. இப்போது தக்காளி மாதிரி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் மாதிரி லாங் லாஸ்டிங்காக ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கக்கூடிய பயிராக இருந்தது அப்படின்னா எடுத்தோடனே வந்து கிரேசியா ஷின்வா டெலிகேட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரான்ஃபன் அந்த மாதிரிலாம் போகாமல் ஃபஸ்ட்டு இமீடியாக அசிபேட்டு ஸ்டார்டின் பவர் இந்த மாதிரி மைல்ட் டோஸ்லேருந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட இதில் பெர்மிபிலிட்டி அண்ட் ஆல்சோ அந்த தாவரத்தோட விஸ்டண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நின்று வேலை பார்க்கக்கூடிய திறனை வந்து கூட்டி கொடுக்கும். எடுத்தோடனே ஹெவி டோஸ் போனோம் அப்படின்னா வந்து தாராளமாக தாவரத்தோட இன்ஃபெக்ஷனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஈஸியாக வந்து பூச்சி வந்து ரெஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்போஸ் லாஸ்ட் டைம் ஹெவி டோஸ் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ரோன்ஃபன் ஒரு மாலிகுல் இருக்குது. அந்த ரோன்ஃபன் அப்படிங்கிற மாலிகுல் பார்த்தீங்கன்னா அல்டிமா அப்படிங்கிற பேரில் வந்து கிரேடா கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். அந்த மாலிகுல் நம்ம அதை ஒரு லிட்டருக்கு 2 மில்லி கொடுக்கலாம். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா தைமத்தசோமில் 30% எஃப்எஸ்னு ஒரு மாலிகுல் இருக்குது இல்லையா, அது ஆகச்சிறந்த லார்விசைடாக ஒர்க் பண்ணும். சேம் சைடில் வந்து த்ரிப்ஸ் மைட்ஸுக்கும் ஒர்க் பண்ணும். ஆரம்ப காலத்தில் மைட்ஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு 30% to 40% இருக்குது அப்படின்னா தைமசோம் லிக்விட் லிட்டருக்கு 2 மில்லி கூட ரீஜன் டெக்னிக் ஃபிப்ரோன் லிட்டருக்கு 2 மில்லி சேர்த்து அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக ஹெவி டோஸ்க்கு உங்கள் தாவரத்தோட இன்ஃபெக்ஷனை வந்து போகாமல் நம்ம பாதுகாத்துற முடியும். அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இதை தாண்டி நீங்கள் ஹெவி டோஸ் போச்சு அப்படின்னா வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் சேனலுக்கு பண்ணுங்கள். டீம் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்கள் தாவரத்தை இந்த மாதிரி சார்ந்த பூச்சிகள் வந்து ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம்.